வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்னைக்கு நான் பெரிய பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்கிறது கட்டுமான பொருட்களோட விலையேற்றம். அதாவது கட்டுமான பொருளில் க்ரஷர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஜல்லி, எம்சாண்டு, பி சாண்டு, அப்புறம் டஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள், அப்புறம் வெட் மிக்ஸுங்கிற பேரில் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே விலையேற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பெரும்பாலான இடங்களில் கட்டுமான பொறியாளர்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இன்றைக்கி வேலை நிறுத்தம் வேறு நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி உடுமலைப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் வேலை நிறுத்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. அந்த இது வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த மாதிரி கட்டுமான பொருட்களோட விலையேற்றம் வருவது சகஜமாக போயிடுச்சு. அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் விலையேற்றம் வரும். உடனே எங்களை மாதிரி இருக்கிற பொறியாளர்கள் சங்கம், கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. போராட்டம் பண்ணவுடனே விலையேற்றத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. அப்போ விலையேற்றம் இருக்கும், போராட்டம் பண்ணி கம்மி பண்ணுறாங்க. ஸோ இது வரிசையாக ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சிமெண்ட் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஎம் எலெக்ஷன் வரும்போது, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் விலை ஏறும். அப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் அரசாங்கம் தலையிட்டு பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி விட்டது அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சிஎம் எலெக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எப்போ தேர்தல் வருது அப்படின்னாலும் விலையேற்றம் வருது. விலையேற்றம் தேர்தலுக்கு முன்னால் குறையுது. ஸோ இதுக்கு எதுக்கோ ஒரு சம்மந்தமாக உள்குத்து இருக்கிற மாதிரி ஒரு டவுட்டு ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்கும் விலையேற்றம் வந்துடும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா, மார்ச்சில் கட்டுமான பொருளில் விலையேற்றம் அந்த எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கில் வர்றதில்லை. அது அப்படி மியூச்சுவலாக ஒரு நார்மலாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த க்ரஷர் ஐட்டம்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 1000 சதுரடி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா குறைஞ்சது 50 யூனிட்டு எம்சாண்டு, ஜல்லி இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 50 யூனிட் கட்டுமான பொருட்கள் ஒரு 1000 சதுரடி வீடு கட்டுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தேவை. ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 50 யூனிட்டுக்கு 50,000 ரூபா அதிகமாகும். இப்போ கரண்ட்டில் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 50,000ங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். அவங்களால அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு நெருக்கடி சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அதாவது அட் ப்ரெசண்ட் கண்டிஷனில் தமிழ்நாடு முழுக்கவே கட்டிட வேலையே நடக்கலை. இதுக்கு பெரும்பாலான காரணங்கள் என்னன்னு கேட்டேன்னா, என்ன மாதிரி முட்டாள்தனமான ஒரு காரியங்கள் செஞ்ச நிறையா பொறியாளர்களும் ஒரு காரணம்ங்க. சரியா? நானும் அந்த தவறை செஞ்சுருக்கேன். என்னென்னா, வட இந்திய தொழிலாளர்களை வச்சு நம்ம வேலை பார்க்குறோம், தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் சரியாக வேலை பார்க்குறதில்ல, வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் வடமாநில தொழிலாளர்களை வச்சு வேலை பார்க்குறோம். அதனால் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மகிட்ட வாங்குகிற சம்பள பணத்தை அவன் ஊருக்கு அனுப்பிவிட்டு அவன் ஊர் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஊர் கடைகளில், நம்ம ஊர் பொது இடங்களில் அந்த வியாபாரம் நடக்கலை. ஸோ அப்போ பண சுழற்சி நம்ம ஊரில் குறைஞ்சி போச்சு. அப்போ நம்ம ஊரில் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு துணி கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு ஃபேன்சி கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு வியாபாரம் குறைஞ்சி போச்சு. ஆனால் வட இந்தியாவில் அந்த மாதிரியான வியாபாரங்கள் அவன் ஊரில் நடக்குது, நம்ம ஊரில் வியாபாரம் குறைஞ்சி போச்சு. அப்போ இங்கே இருக்கிறவங்க வீடு கட்டக்கூடியவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு ஒரு பக்கம், ஆனால் ஒரு பொருளை வாங்கும் தன்மை மக்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம் வேலையில்லா திண்டாட்டம். இன்னைக்கு பல பொறியாளர்களுக்கு வேலை இல்லை. அல்ல நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்டோட எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும்.
கட்டுமான தொழிலாளர்களுக்கு இன்றைக்கி வந்து வேலை இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து மிக அதிகமாக ஓடிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து இருக்கிற நிறைய தொழிலாளர்கள் நம்மகிட்ட கூப்பிட்டு வேலை கொடுங்க, வேலை இருக்கா சார், வேலை இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வேலை வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கட்டுமான பொருட்களோட விலையேற்றமும் வருது அப்படிங்கும்போது ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும், இனி வீடு கட்டலான்னு நினைக்கிறவங்களோட எண்ணம் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறது, போய் அரசாங்கத்துக்கிட்ட போய் நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னு மனு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு என்னமோ வந்து சரின்னு படலை. ஏன்னா இது மக்களோட பிரச்சனை, அரசாங்கத்துக்கு இது தெரியணும். ஸோ இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? அது மக்களோட ப்ராப்ளம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் வந்து விலையேற்றம் வருது, இது நீங்கள் போய் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து டேக்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஃபைனெல்லாம் நிறையா போடுறாங்கங்கிற மாதிரி ஒரு இஷ்யூவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போது சட்டம் வந்து ஏதோ ஒரு இடத்துல லேக்கிங் ஆகிட்டு இருக்குல்ல. விலையேற்றத்துக்கு காரணம் நம்மளோட நிர்வாகம், நம்மளோட பயன்பாடாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நன்றி.